பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஒரு ரஜினி படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற டயலாக் ஏற்ற மாதிரி உள்ள ஒரு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம முத்துக்குமரன், ஐயோ சாரி, நம்ம முத்துக்குமரனுக்கு பண்ணுற பிஆர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலான பிஆர் ஒர்க் எங்கே இருக்குது, என்ன நடக்குது, யார் கிராஃப் ஏறுது, யார் கிராஃப் இறங்குது, ரோஸ்ட்டு, அப்ரிசியேஷனு, பல விஷயங்கள் உள்ளே இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டைட்டில் பார்த்து எந்த முடிவு எடுக்காதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல நம்ம முத்துக்குமரன், ஐயோ சாரிங்க, முத்துக்குமரனை பற்றி பேசுகிறோம். நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. நவுடேஸில் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்கிறவங்களே பயங்கரமாக முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டேய் உங்கள் கண்ணியம்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது இந்த 8 பேர்த்த உள்ளே அனுப்புனாங்களே, இந்த 8 பேர்த்தில் பெரும்பான்மையான மக்கள் உள்ளே வந்து சௌந்தர்யாவை நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத வெளியில் முத்துக்குமரன் இருக்கிற பிஆர் கிட்ட போய் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். முத்துக்குமரன் பிஆர் ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே போக போகிறாங்க, அவங்க உட்காந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும், இந்த இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ட்விட்டரில் எல்லா வீடியோவும் எடுத்து சௌந்தர்யாக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு காட்டு உங்களுக்கு, இதை அப்படியே போய் நீங்கள் வாந்தி எடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் உள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபேட்மேன் ரவீந்திரன் பயங்கரமான 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிவ்யூ. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள எம்டி பாக்ஸ் தான் இருக்குது. என்னன்னா, நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக உள்ளே வரீங்கல்ல, அந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது ஸோ மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் வெளியில் யாருக்கு முட்டு கொடுத்தீங்க, உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்கள் கிளியராக பார்க்குறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு தெரியுமா, தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் நரேட்டிவை சுக்கு நூறாக போட்டு உடைச்சார் தீபக். அழகாக சொல்லிட்டாரு, அவர் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுறாரு, சௌந்தர்யா கார்னர் பண்ணுறாரு, விஷாலை வந்து இது பண்ணுறாரு, ஜாக்லினை வந்து அது பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக ஃபேட்மேன் ரவீந்திரனுடைய அந்த நரேட்டிவை பயங்கரமாக உடைச்சார். ஏன்னா ரவீந்திரன் வந்து அந்த 8 பேரையும் கூட்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு யாரெல்லாம் காலி பண்ணணும், ஜாக்லின், சௌந்தர்யா காலி பண்ணாதான் நம்ம முட்டு கொடுக்குற ஆள் வந்து போய் ஃபைனல் நிற்க முடியும். நீங்கள் தான் கண்ணியமாக அறமாக கேம் விளாட்றீங்களே, உங்களுக்குலாம் வந்து இருக்கிறது எல்லாமே பியூர், அப்படியே பியூராக வந்து ஃபேன்ஸ், உங்களுக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் உள்ளே இருக்காங்களே, வெளில இருக்காங்களே. ஸோ அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க சௌந்தர்யா பார்த்து? பயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு புரியாமல், தலைகால் புரியாமல் உள்ள ஆடிக்கிட்டு இருக்கீங்க வெளியவும் சரி. அப்போ நீங்கள் ஆர்கானிக்காக விட்டுட்டு போக வேண்டியதானே, ஆர்கானிக்காக ஓட்டு போட்டு போவாங்களே. இதெல்லாம் விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த வர்ஷினியும் சாச்சனாவும் 2 பேருக்குமே 0 ஸ்கில்லு, அதாவது இன்மெச்சூர் கோர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தீபக் யூஸ் பண்ணார். அது வந்து பார்த்தீங்கன்னா 100% இல்லை, நீங்கள் 100% இன்ட்டு 10 போடணும் சாச்சனாவுக்கு. ஏன்னா அதாவது நம்ம ஐயா விஜய் சேதுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுடைய அந்த நாலேஜை, உங்களுடைய அந்த திறனை கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். இப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கூல் படித்த பொண்ணு கூட, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற 5-6 பசங்க கூட கொஞ்சம் அறிவு இருக்கும். அதாவது மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்கும். அந்த அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பொண்ணுன்னு சொல்லிக்கிறீங்களே, உங்களுடைய பேர் தான் பயங்கர டேமேஜ் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி பேச விரும்பவே வேணாம். இத்தனை நாளாக நீங்கள் சந்தோஷமாக ஷோ பார்க்குறீங்க அப்படின்னு பிக் பாஸ் மேலே மக்கள் மேலே கோவமா இல்லைன்னு தெரியல பிக் பாஸ்க்கு. இந்த மாதிரி கேரக்டர்லாம் உள்ளே அனுப்பி நம்மளை பார்க்க வச்சு பிபி, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாத்தையும் ஏற்றி விடுறாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தலையில் தட்டி அறிவுரை சொல்லி கொடுங்க. அது இருமைச்சுறுத்தனமாக அதிகபட்சமாக பேசுவாங்க, வாயிலே 2 அடி அடித்து, அம்மா ஒழுங்கா இதான் நாட்டு நடப்பு, இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர்லாம் இதான் எக்ஸாம்பிள். நல்ல வேலை ஏன் இந்த பொண்ணுங்களாம் பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினச்சோம். இது மாதிரி மற்றவங்க இருக்கக்கூடாதுன்னு அப்படி நம்ம இருக்கணும்ல, அதுக்காக தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வர்ஷினி வெங்கட் பயங்கரமான டேலண்டட் கேர்ள். நான் உள்ளே போய் கேம் ஆடி செஞ்சிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே போய் சௌந்தர்யாவை அழ வச்சுட்டு அவங்க அழுகிறது வந்து பார்த்தீங்களா, நான் கேமரா கூட நின்று பேசுகிறாங்க. வர்ஷினி வெங்கட்லாம் 3 வாரம் உள்ளே இருந்தாங்க, ஒன்றுமே பண்ணாமல் 3 வாரம் உள்ளே இருந்தாங்க. வேஸ்ட்டு, வெட்டி, அந்த மாதிரி உள்ளே இருந்துட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்களா, நாங்கள் இதுதான் சொன்னோம், சிம்பத்திக்காக ஓட்டு போட்டுறாதீங்க, மக்களே பார்க்காதீங்க, மக்களே நம்பாதீங்க அப்படின்னு வெளிப்படையாக நின்று பேசுகிறாங்க கேமரா முன்னாடி. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பிஆர் ஒர்க் இதெல்லாம்?
முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒர்க் இல்லை, சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு சில அதிமேதாவிகள் அறிவி ஜீவிகள் வெளியே சுத்துறீங்கல்ல, அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வைப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பண்றது முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒர்க் தான் பண்றீங்க அப்படின்னு. ஜீரோ ஸ்கில் உள்ள ஒரு ஆளுக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் எங்கிருந்து வரும்? எங்கிருந்துமே வராது. இருக்கிறது எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட் தான். ஃபேக் ஐடிஸ் தான் கீழே வந்து கமெண்ட் பண்றானுங்க. அவனுங்களாம் இன்னைக்கு காணாம போயிடுவானுங்க அவனுங்களாம் நாளைக்கு. அதுக்காக வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் நிறுத்திடாதீங்கன்னு நான் இது மூலியமா சொல்ல விரும்புறேன். சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்னா பிளாங்கா சப்போர்ட் பண்ணல யாரும். கம்பேரிட்டிவ்லி யார் நல்லா பண்றாங்களோ அவங்க சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம முத்துக்குமரன் பத்தி பேசுவோம். முத்துக்குமரன், கண்ணியகுமார், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சாச்சனா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவ்ல அவங்க பண்ற தப்புன்னு தெரியுது. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, ரயன் விஷயம். ஒரு நம்ம யூஸ் பண்ண ஒரு கப்பை கழுவி வைக்கிற அந்த அறிவு கூட இல்லை. அப்போ அது தப்புன்னு தெரியுதுல. நீங்க தான் கண்ணியமான ஆச்சு, நீங்க தான் அறத்தோட செயல்படுவீங்களே. உங்க அறத்தை எங்க நீங்க அந்த அறம் இருந்திருந்தா கூப்பிட்டு ஏமா நீ பண்ற தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்கலாம் எடுப்பீங்களே ஒரு லெக்சரு, ஒரு கிளாஸு. அதாகப்பட்டது என்னவென்றால் 1947 அப்படின்னு. அப்போ அந்த கிளாஸ் இங்கே எடுக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் லைக் தன் தட்டு போயிட்டே இருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சிங்களா, அவனை உட்கார வச்சு மண்டையை கழுவி பேசுன்னு ஆத்துன்னு ஒரு சொற்பொழிவை. அப்பா சாமி, ஓய்யோ. இதுல வேற முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் வெளியே இருந்துக்கிட்டு, ஃபேன்ஸ் கிடையாது பிஆர் பாட் அப்படின்னு சொல்லலாம். அவர் கண்ணியமா இருக்காரு, அவர் அறமா இருக்காரு, அவர் வந்து உழைச்சி மேலே வந்திருக்காரு. என்ன உழைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் தான் உழைக்கிறானுங்க. அது வந்து டேலண்ட் ஷோ கிடையாது. டேலண்ட் ஷோக்கு வந்து தனியாக வெளியில் நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. சூப்பர் சிங்கர் இருக்கு, தமிழ் பேச்சுங்கள் மூச்சு இருக்கு, நீங்களும் மாடலாம் ஜோடி அப்படிங்கிற அந்த ஷோலாம் இருக்கு. அது டேலண்ட் ஷோ. அதில் போய் உங்கள் டேலண்ட்டை காட்டி நிரூபிங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது நீங்கள் அப்படி இருக்கணும். அதில் ஒன் ஆஃப் த கேம் டாஸ்க் விளையாடுறது. அதை தாண்டி எமோஷனை கேரி பண்ணணும், அதை தாண்டி மற்றவங்களை ஃபேஸ் பண்ணணும், அதை தாண்டி தான் மேலே உள்ள தப்பு அது எல்லாமே இருக்கு. அதுதான் ரியாலிட்டி ஷோ. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வெளியே இருந்து முட்டு கொடுக்குற அறிவு ஜீவிகள்லாம் தெரிஞ்சுக்கிங்க அதை பற்றி நீங்கள். அதுக்கப்புறமா இந்த ரீப்ளேஸ்மெண்ட், சேலஞ்சிங் 8 விசஸ் டாப் 8 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சுனிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுனிதா சொல்றதுக்கு எந்த வார்த்தைகளும் கிடையாது. அதாவது என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாது. நம்ம உள்ள வந்து உட்காந்து பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் தான் சுனிதாலாம். என்ன மேட்ச் என்ன கேம்னு ஒன்றுமே தெரியாது. உள்ளே இருந்த வரைக்கும் மேக்கப் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜெலஸ், ஐயோ இத்தனை நாளாக இவங்க வீட்டில் இருக்காங்களே, நம்ம 30 நாள்லேயே வெளியே போயிட்டோமே, நம்ம இருந்தால் நாங்கள் வந்து கேம் ஆடி கிழிச்சிருப்போம் அப்படின்னு. மேக்கப் மட்டும் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்க முடியும் உட்காந்துட்டு, உள்ள வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த நரேட்டிவ் செட் பண்ணும் பொழுது ரவீந்திரன் வந்து நான் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டு நான் பேசுறதுலாம் நம்ம பேசுறதுலாம் உள்ள இருக்கிற 8 பேர் நம்புவான்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்காருல்ல. பிகஸ்ட் கோமாளி ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 8 உள்ள கண்டஸ்டன்ட் அவர் தான். ஸோ அவர் தன்னை தானே ஒரு பெரிய ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மண்டையை கழுவிடலாம். இந்த மண்டையை கழுவுறவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆகிடும். அது மக்கள் பார்க்குறவங்க யாரும் விரும்பவே மாட்டானுங்க முதல்ல அதை. ஸோ ஜாக்லினா நான் என்னதான் வாட் எவர் எல்ஸ், ஜாக்லின் மேலே, விஷால் மேலே, அருண் மேலே, பவித்ரா மேலே, முத்துக்குமரன் மேலே, சௌந்தர்யா மேலே, வாட் எவர் எல்ஸ் நமக்கு ஒரு ஃபீட்பேக் இருந்தாலுமே, நமக்கு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே, அவங்க டாப் 8 இருக்காங்க. அவங்க டாப் 8 இல்லை, 93 நாள் உள்ள விளையாண்டுருக்காங்க, 95 டேஸ் நியரிங். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் இந்த 8 பேர்த்த வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணி கிழிக்கல, உங்களை வந்து உள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் பண்ணி கிழிச்சுன்னு உள்ளே கொண்டு வரல. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஏர்லியாக நீங்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் சீக்கிரமாக பறிக்கப்பட்டிருக்கு, சீக்கிரமாக மக்கள் எடுத்துட்டாங்க. அதனால் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், இவங்களை திரும்பவும் உள்ளே கொண்டு வந்து இந்த 2 வாரத்தில் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு மக்கள் மனதில் ஒரு சின்ன இடத்த பிடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பிக் பாஸ் வீட்டு திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதையே மறந்துட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நமக்கு திறமைகளை நம்மளுடைய விஷயங்களை மக்களுக்கு காட்டணும், அதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இல்லாமல் அங்கே போய் நீங்கள் உள்ளே உக்காந்து உங்களுக்கு வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே இறக்குறீங்களே, அந்த வெஞ்சன்ஸ் தான் நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கிராஃப் உயரத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகுது. நீங்கள் வெளியில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே, முத்துக்குமரனுடைய கிராஃப் குறையிறதுக்கும் அதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது டாப் 5 சொல்லியிருந்தேன். தீபக், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயன் வந்து டிடிஎஃப் வின்னர். இந்த டாப் 5ல் பயங்கரமான ஒரு மாற்றம் இந்த வீக்கெண்ட் இருக்கும். நம்ம டாப் 5 சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சில பேர் ரீப்ளேஸ்பிள் யாருன்னா அந்த டாப் 8 இருக்கிறவங்க
நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத டாப் 5 வர போறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பா நடக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள போனவங்களும் முக்கியமான காரணங்களா இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சௌந்தர்யா எதுவும் உழைக்கலன்னு நினைக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திஸ் இஸ் நாட் டேலண்ட் ஷோ, ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறத. அதனால இந்த ரியாலிட்டி ஷோல நீங்க டாஸ்க் விளையாடுறீங்க, நான் உயிரை கொடுத்து ஒரு டாஸ்க் விளையாடுறேன், அது மட்டும் கிடையாது. இந்த ரியாலிட்டி ஷோல ஒரு நல்ல சோலா யார் இருக்காங்க, அவங்களுடைய ரியாலிட்டியை யார் புரிஞ்சுக்கிறாங்க, யார் அவங்களாவே வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கு. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க வெளியில. அவனுங்களுக்கு காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க வின் பண்ணணும், ஒரு ஒரு தப்பான ஒரு டேக் வச்சுப்பாங்க, மண்ணின் மைந்தன், ஏழை வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு. பட் அவங்களுடைய பின்புலம் என்ன நமக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க நம்ம போய் யாரும் பார்க்க போறது கிடையாது. அவங்க எத்தனை ஏக்கர்ல நிலம் வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல ரியாலிட்டியா யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் பின்வரும் காலங்களில் ஓட் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.